உங்கள் விஜய். வணக்கம். இது காளிமார்க் பவன் ஷோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். முதல் சுற்றில் உங்களுக்கான வாய்ப்பு. தொன்மை, பழமை, சாதி, மதம், நடிகர், திலகம், காஷ்மீர், குங்குமப்பூ. ஆனா இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிறகு தமிழ்நாட்டுக்கு பிடித்த கதாநாயகர் யாருன்னு கேட்டா சுனில் குமார் கோகுல்னு வாங்க. மொழி, செந்தமிழ், பாரி, வள்ளல், விவசாயி, உழவு, நபர், இவர். என்ன எடுத்தோடனே என்ன பல்பு அங்க வைக்கிறீங்க இப்படி? அதாவது மதிப்பெண்களில் முன்னிலையில் இருக்கிற 2 அணிகள் அடுத்த கட்ட போட்டிக்கு தேர்வாகி போவார்கள். குங்குமம், மஞ்சள். 1. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். அடுத்த சொல். நீ ரொம்ப தான் பண்ற. முழுமை, பூரணம். 3. படங்கள், விமர்சனம். 7. மூளை, முடுக்கு. 14. ஒவ்வொரு வாரமும் இந்த முதல் நிலை தேர்வில் 4 அணிகள் பங்கேற்கிறார்கள். இந்த 4 அணிகள்ல 3வது சுற்றின் இறுதியில் பின்தங்கிய மதிப்பெண்கள் பெற்றிருக்கிற அணி வெளியேறும். மீதமுள்ள 3 அணிகள் 4வது சுற்றில் பங்கு பெற அந்த 4வது சுற்றுக்கு பிறகு மதிப்பெண்களில் முன்னிலையில் இருக்கிற 2 அணிகள் அடுத்த கட்ட போட்டிக்கு தேர்வாகி போவார்கள். அது யாருன்னு இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் நமக்கு தெரிஞ்சிடும். முதலாவது அணியாக நாம் வரவழைப்பது சென்னை ராயபுரம் கலைமகள் வித்யாலயா பள்ளி. சென்னை ராயபுரம் கலைமகள் வித்யாலயா பள்ளி அணி, உங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம். என் பேர் அருணா. நான் கலைமகள் வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை படிக்கிறேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 12ஆம் வகுப்பு. வணக்கம், என்னுடைய பெயர் பவானி. நான் +2 கலைமகள் வித்யாலயா சென்னையில் படித்து வருகிறேன். என்ன பாடப்பிரிவு படிக்கிறீங்க பவானி? பயாலஜி. என்னவாக போறோம்? நியூராலஜிஸ்ட் ஆகி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுன்றது தான் என்னோட எய்ம். படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் சேவைன்றீங்க, படிச்ச பிறகு பயங்கரமா படிச்ச அப்புறம் நான் சேவை தான் பண்ணுவேன். அப்படியா? சரி, மக்கள் ரொம்ப பயனடைவாங்க. நீங்க என்ன ஆக போறீங்க? பிசியோதெரபிஸ்ட் ஆகணும்னு என்னோட ஆசை. பிசியோதெரபிஸ்ட். ஓகே, எதனால அப்படி ஒரு ஆர்வம் அதுல? இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா டிசீஸுமே கடைசியாக வர்றது வந்து இந்த மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி. அதனால டாக்டர்ஸ் வந்து அனுப்புறது கடைசி அவங்கள பிசியோதெரபிஸ்ட் தான். ஆனால் விமன் பிசியோதெரபிஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. அதில் நான் வந்து இருந்து ஷைன் பண்ணுன்றது தான் என்னுடைய ஆசை. வெரி குட். உங்களுடைய தோழிகள் வந்து உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு ரொம்ப சத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்க நிரூபிக்கணும். இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது தேர்வாகிற 2 அணிகளை நீங்க ஒருத்தரா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில அவ்வளவு சத்தம் போடுறாங்க. கண்டிப்பா இருப்போம். அவங்க எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் டைம்லலாம் தினமும் வேர்ட்ஸ் எழுதிட்டு வந்து அதை எங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண வச்சு, ஸ்கூல் டைம்ஸ் பிரேக் டைம் அப்ப எல்லாமே பிராக்டிஸ் பண்ண வச்சு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்படியா? உங்களுடைய தோழிகளுக்கும் உங்களுடைய பாராட்டுகளை சொல்லுவோம். 2வது அணியாக நாம் வரவழைப்பது கோவை மூலத்துறையிலிருந்து வந்திருக்கிற பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல். ஏய், என்னது? சென்னை சுத்தி பார்க்க வந்தீங்களா? இது என்னன்னு தெரியுமா? இது என்ன நிகழ்ச்சின்னு? என்னது இது? ஒரு வார்த்தை 1,00,000. அங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கீங்களா? ஏய், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? என்ன வகுப்பு? 7th ஸ்டாண்டர்ட். 7th. இவங்க என்ன வகுப்புன்னு தெரியுமா? என்ன வகுப்பு? +2. அவங்களோட போட்டி போட முடியுமா? முடியும். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராகோகுல். நான் பஞ்சாயத்து கோகுல். நான் பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல்ல 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சரி. என் பேர் சி சுனில்குமார். நான் வந்து பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல்ல 7வது படிக்கிறேன். நீங்க 2 பேரும் ஒரே வகுப்பா? ஆமா. ஒரே பிரிவா? செக்ஷன். வெவ்வேறு பிரிவு. நீ என்ன செக்ஷன்? நான் ஏ. ஏ. ஏய், என்னடா எனக்கே பல்பு போடுறீங்க? வெவ்வேறு செக்ஷன் சொல்லிவிட்டு கேட்டா இவனு ஏங்குறா, நீ ஏங்குற. ஒரே செக்ஷனா வெவ்வேறு செக்ஷனா? ஒரே செக்ஷன். இப்போ நானும் அதை தானே கேட்டேன். என்ன எடுத்தோடனே என்ன பல்பு அங்கே வைக்கிறீங்க இப்படி? இப்போ உண்மையை சொல்லுங்க, நீங்க 2 பேரும் ஒரே செக்ஷன், ஒரே பிரிவு. சரி. உனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் எது? கணக்கு. அப்படியா? கணக்கு பிடிக்குமா உனக்கு? எனக்கு மேக்ஸ் தான் பிடிக்கும். கணக்கு உனக்கு? எனக்கு மேத்ஸா? ஏய், நீ ரொம்ப தான் பண்ற. நிஜமாவா? நிஜமா? எவ்வளோ மார்க் எடுப்ப நீ கணக்கு? நான் 60க்கு 55. 60க்கு 55வா? அது என்ன கணக்கு 60க்கு? இப்போ வந்து 60 மார்க்குக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க. மிச்சம் 40 மார்க்குக்கு FAB FAA வகையில் 40. அது என்னது FAA FABலாம்? FAAன்னா
ப்ராஜெக்ட் செய்யறது, FABனா 10 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிறது. சரி, நீங்க பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் வந்து ஆங்கில வழி கல்வியா தமிழ் வழி கல்வியா? தமிழ் வழி கல்வி. தமிழ் வழி கல்வியில படிக்கிற நீ? தமிழ் வழி கல்வியில படிக்கிறாய். ஆங்கிலம் ஒரு பாடமாவும் படிக்கிறீங்க நீங்கல்ல? பரவாயில்ல. உன்னோட தமிழ் கொஞ்சம் நான் எந்த அளவுக்கு உனக்கு பலமா இருக்குன்னு எனக்கு தெரியும். தமிழ்ல ஏதாவது பேசு பாப்பா, எதை பத்தியாவது. பாரதியாரை பத்தி பேசு. வாலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாலிய பாரத மணித்திருநாடு என பாட்டுக்கொரு புலவனாம் பாரதியின் வழியில் பைந்தமிழை வணங்கிய சிற்றுரையை தொடங்குவது உங்கள் சூனில் குமார் குமார் குமார். அந்த குமார் யாரு? பாரதி சாமானியனும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு எளிய பாடல்களை பாடிய படைப்பாளி, சமுதாய மேன்மைக்காக சமரசமற்று போராடிய உழைப்பாளி. இந்தியாவின் வளர்ச்சியில் அவரது ஒளி கூட்டும் சிந்தனை வரிகள் வழிகாட்டிய பாங்கினை விவரிக்கவே நான் இங்கு நின்றுள்ளேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற பழமொழியின் பரிந்துரையை ஏற்று அவரது வழிகாட்டுதல்களை நாட்டுப்பற்று பாடல், மூட நம்பிக்கை சாடல், பெண்ணுரிமையை தேடல் என்று 3 களங்களில் இன்று எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். கண்ணா, உன் தமிழ் மேல எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது. வெல் டன். உங்களையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நீங்க 2 அணிகள் இங்க அமர்ந்திருக்கலாம், மற்ற அணிகளை வரவழைக்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது அணி புதுவையிலிருந்து வந்திருக்கிற ஆதித்ய வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் பள்ளி மாணவர். ஆதித்ய வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் புதுச்சேரி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. என்னோட பேர் பிரியதர்ஷினி, 11th ஸ்டாண்டர்ட் ஆதித்ய வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் புதுச்சேரியில இருந்து வரேன். பிரியதர்ஷினி 11ஆம் வகுப்பு. என்னோட பேர் ஈரா ஹரிஷ், நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஆதித்ய வித்யாஸ்ரம் உறைவிட பள்ளியிலேருந்து வரேன். நான் வந்து விஜய் டிவியில் வந்து இந்த ஷோ வந்து ரொம்ப விருப்பமாக பார்ப்பேன். இப்போ நான் விருப்பமாக பார்க்குற ஒரு ஷோவில் எனக்கு இடம் கிடைச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆஹா, அழகா. ஆதித்ய வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் வந்து ஆதித்ய வித்யாஸ்ரம் உறைவிட பள்ளின்னு சொன்ன பாரு, அதுக்கே உனக்கு ஒரு பாராட்டு. குட். உங்களுக்கு பயிற்சி கொடுத்தது யார்? எங்கள் எல்லா தமிழ் ஆசிரியர்களுமே எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க. தமிழ் ஆசிரியர்கள்ன்றதை விட ஸ்கூல்ல எல்லா டீச்சர்ஸுமே ஹெல்ப் பண்ணாங்க. வெரி குட், பரவாயில்ல. இப்போ ஒரு தமிழ் பேச்சை கேட்டீங்கல்ல, அவனெல்லாம் சமாளிச்சிருவீங்களா? தாராளமா. ஓகே, உங்கள் அணியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 4வது அணி கோவையிலிருந்து வந்திருக்கும் சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். கோவை சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்களை அறிமுகப்படுத்திங்க. நான் ஹர்ஷிகா, சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வண்டிப்புதூர் கோயம்புத்தூரில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஹர்ஷிகா 10ஆம் வகுப்பு. என்னோட பேர் மீரா குமாரி, நான் செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. மீரா குமாரி என்னவாக போறீங்க? நான் சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் உமனாக வரணும்னு ஆசை இருக்கு. பிசினஸ் ஆண்டர்பிரினர். ஓகே, உங்களுடைய கனவுகள் நனவாக வாழ்த்துக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அணியையும் நாங்கள் வரவேற்கிறோம். முதல் சுற்று எந்த பள்ளி தொடங்குறீங்கன்றதை நீங்களே தீர்மானிக்க. ஓ, ரொம்ப தீர்மானமா வந்திருக்கீங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். புதுச்சேரி ஆதித்ய வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் முதல் சுற்று முதல் வாய்ப்புக்கு நீங்க முன் வந்திருக்கிறீங்க. இதனுடைய அடிப்படை விதிமுறைகள் தெரியுமா? 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு சொல் குறிப்பாக இருக்க வேண்டும், தமிழ் சொற்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் வரைக்கும் கொடுக்கலாம். ஒவ்வொரு குறிப்புக்கு பிறகும் ஒரு யூகம் வர வேண்டும். ஒரு யூகம் வந்தால் தான் அடுத்த குறிப்புக்கு போக முடியும். தொடங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. தொன்மை, பழமை, மொழி, செந்தமிழ், கவனி, நில், தஞ்சாவூர், நெல், நெல், களஞ்சியம், 3, முதலீடு, காப்பீடு, 4, வருமானம், சம்பளம், சம்பளம், ஊதியம், சம்பாத்தியம், 5. ஆதித்யா வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் முதல் சுற்றுல எளிமையா 5 சொற்களை கண்டுபிடித்து முழுமையா 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. நீங்க அமரலாம். 2வது அணி வாங்க. தொடங்கலாமா? நாங்க போட்டியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கவிதையோட தொடங்கலாமா? எங்க? தடம் பார்த்து நடப்பவர்கள் சாதனையாளர்கள் அல்ல, தடம் பதித்து நடப்பவர்களே சாதனையாளர்கள். இதை அடைய வேண்டும் என்றால் முயற்சி தேவை. லட்சிய பாதை உன்னிடையே உண்டு, தூரம் விலகாதே வரும் தடைகளை கண்டு, வெற்றி நடைபோடு உயர்ந்த தன்னம்பிக்கை கொண்டு.
சரி, துவங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. வாக்கு நாக்கு, 18. வயது, நம்முடைய உரிமை, துன்பம் இன்பம், தொல்லை இடைஞ்சல், கட்டுரை கடிதம், கொடுப்பது தலைப்பு, பொக்கிஷம் புதையல், மோகித் நாடகம், நாடகம் மீண்டும், வெரி குட். முழுமையாக 5 மதிப்பெண்கள். முதல் சுற்று உங்களுக்கு பரவாயில்ல, ஆதரமாகவே போயிருக்கிறது. போக போக பார்ப்போம். நீங்க அமர்ந்துருங்க. உங்களுக்கு ஒருத்தனை பார்க்க முடியுதா ஐயா? இதை தாண்டி அவன் தெரியுறானா உனக்கு? உனக்கு அவன் தெரியுறானா? கோகுல், சுனில்குமார், விதிமுறைகள் எல்லாம் தெரியும்ல? சரி, 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. பிழையானால் திருத்தம், பொருள், வேறு, தேய்ப்பது, அழிப்பான், மாவில், இட்லி, பிழிவது, இடியாப்பம், 2, மாணவர்கள், மாணவிகள், சதவிகிதம், விழுக்காடு, வெற்றி, தேர்ச்சி, கட்டிடம், செங்கல், ஜல்லி, மணல், சுமப்பவர், சிற்றாள், ஆதாரம், சான்று, சுவடு, தடயம், 5. பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல். பரவாயில்லையே, முதல் சுற்றுலேயே அழகா குறிப்புகள் அழகா யூகித்து முழுமையாக 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றில் உங்களுக்கான வாய்ப்பு. தொடங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. குடத்தில் தண்ணீர் பாதி தழும்பும் சரியாக ததும்பல். 1, எழும்பு முறிவு முறிப்பது சோம்பல் விரலில் நெட்டி. 2, புவி உலகம் 3, ஆற்றல் திறன் முழுமையாக திறமை. இன்னும் 1, நல்லவன் கெட்டவன் வஞ்சகன் முரடன் கொடூரன் கயவன். வெரி குட். நீங்க 5 மதிப்பெண்கள் முழுமையாக வென்று விட்டீர்கள். முதல் சுற்றின் முடிவில் 4 அணிகளுமே வெற்றிகரமாக 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீர்கள். முதல் கட்டம், முதல் நிலை பரவாயில்ல, சரியாயிடுச்சு. போக போக இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட துவங்கும். அது யாரால் எந்த சுற்றில்ன்றதை நம்ம காத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இடைவேளைக்கு பிறகு 2வது சுற்றில் சந்திப்போம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம நின்று கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்று. 2வது சுற்றில் மட்டும் 4 அணிகளுக்குமே 2 வாய்ப்புகள் கிடைக்கும். இடம் மாறி நின்று கண்டுபிடிக்கிற வாய்ப்பு. இப்போ முதல்ல இந்த சுற்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் திரையில பார்க்க போகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த சொல்லுக்கு தேவைப்படாத ஒரு எழுத்து அங்கே இருக்கும். அதை விலக்கி விட்டு சரியான சொல்லை கண்டுபிடித்து பிறகு நீங்கள் குறிப்புகள் கொடுக்க தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. பானை, சட்டி 1, சாதி, மதம் 2, பாரம், கணம் வகை, ரகம் 4, அரைகுறை, பாதி எதிர், முழுமை வெரி குட். 5 சொற்கள். வெல் டன். நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க அடுத்த அணி. 2வது சுற்றின் விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கல்ல? தேவையில்லாத எழுத்தை நீங்கள் நீக்க வேண்டும், அவ்வளவுதான். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. கஷ்டம் கடினம் முழுமையாக கடுமை. 1, விவசாயி தோப்பு தொழில் விளைச்சல் ஏர் உழவு உழவு
ரோஜா, மலர், மடல், இதழ். முதலமைச்சர், முதல்வர், புரிவது, ஆட்சி, ஆட்சி. இன்னொன்னு. மாடு, பசு, காளை, எருமை. சரியாக எருது. எருது. 5 சொற்கள் நீங்களும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. எந்த சொல்லையும் தவற விடாம நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க ஹீரோஸ். தமிழ் பட கதாநாயகர்கள்ல உனக்கு ரொம்ப பிடித்தவர் யார்? விஜய். விஜய். உனக்கு கோகுல்? விஜய். உனக்கும் விஜய் தானா? ஆனா இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிறகு தமிழ்நாட்டுக்கு பிடித்த கதாநாயகர் யாருன்னு கேட்டா சுனில் குமார், கோகுல்னு வாங்க. உங்க முகத்துல புன்னகையே வராதா? ஏன்னா இவ்வளோ பெரிய ஹீரோன்னு நாங்கள் தமிழ்நாட்டில் உங்களை நாங்கள் வந்து விளம்பரப்படுத்தி வச்சுருக்கிறோம், அப்போ கூட சிரிக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி ஒரு அடக்கம் இல்லை. பரவாயில்ல, எங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. உறுப்பு, பாகம், நுரை, ஈரல். 1. ஆராய்ச்சி, ஆய்வு, இசை, பாடல், தாளம், ராகம். 3வது நாள், நபர், அவர், எதிர், இவர். சேலை, புடவை. 5 முழுமையான 5 மதிப்பெண்கள். நான் சொன்னது உண்மையா இல்லையா? இப்பவே பாதி ஹீரோஸ் ஆயிட்டீங்கல்ல? இல்ல. அப்ப நான் சொன்னது பொய். ஆமா. இனிமே நீ சொல்றது எல்லாம் தப்பு. நான் சொல்லல என்னன்னு பாரு, போய் உட்காந்துரு. 2வது சுற்றின் விதிமுறைகள் தெரியும்ல உங்களுக்கு? துவங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. வழி, தடம், பல், நாக்கு, அழுகல், சொத்தை, தாளிப்பது, சீரகம், வானலி, கடுகு, வானலி சொன்னார். 3வது குறிப்பு. வேறு, கடாய், கோடை, விடுமுறை, அடிப்பது, வெயில், மாங்காய், தேங்காய், உள்ளே, கொட்டை. வெரி குட். 5 முழுமையாக 5 மதிப்பெண்கள். வெல் டன். இப்போ 2வது சுற்றில் உங்களுக்கான 2வது வாய்ப்பு. அதே சுற்று, அதே விதிமுறை. இடம் தான் மாறி நின்று உங்களுடைய பொறுப்பு தான் மாறி இருக்கிறது. குறிப்புகள் நீங்க தொடங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. வெங்காயம், பூண்டு, சிவப்பு, வேறு, அடுத்து குளிகை, சகுனம், பொருட்காட்சி, நாணயம், வாங்குவது, விற்பனை, நேர், இணை, அம்மா, தாய், குறும்பு, அரும்பு, கட்டபொம்மன், வரி, அப்பம், கப்பம். 2 குறிப்புகள் கொடுத்தாச்சா? திரும்ப அந்த குறிப்பு முதல்ல அதை நினைவுபடுத்தலாம். வெங்காயம், சிவப்பு. 2 சொல்லி இருக்கிறோம். அதுக்கு ஒரு விடை சொன்னீங்கன்னா 3வது குறிப்பு போகலாம். கண்ணீர். 3வது குறிப்பு இது ஒண்ணுல கண்டுபிடிக்க வைக்கணும், இல்லைன்னா ஒரு மதிப்பெண்ணை இழக்க போய். ரசத்தில், புளி. நீ அவங்க சொன்ன குறிப்பெல்லாம் மறந்துட்ட. சிவப்புன்னு ஒன்று சொல்லியிருக்கல. நீ எடுத்தோடனே வெங்காயம் சொன்னனால வெங்காயத்தை ஒட்டியே யோசிச்சுட்டு இருக்கான். நீ ஒரு காயின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? இல்லாத பழம்னு சொல்லியிருக்கணும். தக்காளி. சமையலுக்கு காய் சொல்லிட்டு அப்புறம் சிவப்பு சொன்னால் சொல்லியிருக்கலாம். குறிப்புகள் சிறப்பாக இருந்துக்கலாம். இப்போ எல்லாரும் முழுமையாக மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு அணி ஒரு வாய்ப்பை இழக்கும் பொழுது அது ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரலாம். கவனமாக இருங்க. இனிமே நீங்கள் போய் அமர்ந்துருங்க. வெல்டு. இப்போ முதல் முறையாக இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு அணி ஒரு சொல்ல தவற விட்டுருக்குறாங்க. நீங்கள் 5ஐயும் கண்டுபிடிக்க முயல வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. ராணுவம், வீரர்கள், தங்கும், கூடாரம், தோல், தசை, மேலே,
எலும்பு, மேனி, சருமம், பாரி, வள்ளல், நடை, உடை, வேகமாக, ஓட்டம், பானை, குடம், செய்பவன், குயவன். வெரி குட். இப்போ முழுமையாக 5 மதிப்பெண்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம், நீங்க வாங்கம்மா. இரண்டாவது சுற்றின் இரண்டாவது வாய்ப்பு. உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. வெள்ளம், மழை, வராமல், அணை, சுவர், தடுப்பு, தடுப்பு, தங்கம், நகை, வீணாவது, சேதாரம், பொட்டு, நெற்றி, நடிகர், திலகம், கடல், அலை, கொந்தளிப்பு, கடல், கொந்தளிப்பு, சீற்றம், எண்ணெயில், சமையல், அதிகம், மிகை, சத்து, எண்ணெயில், அதிகம், சத்து. கொழுப்பு. அதுல என்ன அவ்வளோ சந்தேகம்? கொஞ்சம் தடுமாறிட்ட. இருந்தாலும் 5 கண்டுபிடிச்சாச்சு, பரவாயில்ல. இப்போ நீங்க அமர்ந்திருக்கலாம், வாங்க. நட்சத்திரங்கள். இரண்டாவது சுற்றோட இரண்டாவது வாய்ப்பு. இப்போ சுனில்குமார், நீ குறிப்புகள் கொடுக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. நம்முடைய வெற்றி, மொழி, தமிழ், நான் தமிழன். ஏய், அப்புறம் நாங்க பசி, பட்டினி, வறுமை, பஞ்சம், 2, ஒட்டடை, தூசி, பூச்சி, சிலந்தி, 50, 60, கூந்தல், முடி, வளைந்தது, வளைந்தது, சுருட்டை, 5 சொற்கள் கண்டுபிடிச்சிங்க. உங்க கூந்தல்லாம் என்ன வகை? ஏன்னா எல்லாம் ராக்கெட் மாதிரி ரெடியா நிக்குதேடா டேக் ஆஃப் ஆகுறதுக்கு. இந்த கூந்தல் என்ன வகை? வளைந்தது, சுருட்டைன்னு சொல்லிக்கிட்டீங்க. இது என்ன வகை? இது தெரியலைங்க சார். தெரியலையா? சொல்லணும், நீ ஏதாவது ஒரு வகை சொல்லணும்ல இதுக்கு. நேர் வகை கூந்தல். நேர் வகை கூந்தலா அவருக்கு? உனக்கு நேர் வகை கூந்தல். இது அங்க என்ன இருக்குது? பரவாயில்ல. இப்போ 2 சுற்றுகள்ல எல்லாரும் விளையாண்டு முடிச்சாச்சு. ஆதித்ய வித்யாசிரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் புதுவை மட்டும் ஒரே ஒரு மதிப்பெண்ணை தவற விட்டுருக்குறாங்க, 14. மற்ற மீதமுள்ள 3 அணிகள் நீங்கள் எல்லாருமே 15, 15, 15. இந்த நிலைமை இப்படி தொடர்ந்தா வெளியேறும் அணி யாருன்னு நமக்கு தெரியாது. அதுக்காக தான் ஒரு 3வது சுற்று வரப்போகுது. அந்த சுற்றின் இறுதியில் பின்தங்கிய அணி வெளியேற வேண்டியிருக்கும், தொடர முடியாது. அந்த சுற்றில் இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திப்போம், காத்திருங்கள். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்மளுடைய நட்சத்திரங்கள் கோகுல், சுனில்குமார் நின்று கொண்டிருப்பது இன்றைய போட்டியின் 3வது சுற்று. இந்த 3வது சுற்று கற்பக விநாயகா வழங்கும் நெடுஞ்சொற்கள் சுற்று. நெடுஞ்சொற்கள்னா என்னன்னு தெரியுமா? நெடுஞ்சொல் நீளமான சொல், அவ்வளவுதான், பெரிய சொல். அது இரட்டை சொற்களா இருக்கலாம், கூட்டு சொற்களா இருக்கலாம், இணை சொற்களா இருக்கலாம். நீங்க ஒரு சொல் குறிப்பா தான் எப்பவும் போல கொடுக்க முடியும். மற்ற விதிமுறைகள் எல்லாம் அதே தான். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்போது தொடங்குகிறது. கொலை, குற்றம், தர்மம், தானம், இரண்டும் பாவ புண்ணியம். இல்லத்தில் உறவுகள், மாலையில் பொழுதுபோக்கு, பயில்வது, வீட்டு பாடம்,
25ஆம் எண் ஆண்டு வெள்ளி விழா. நாய் வால் விண்மீன் நட்சத்திரம் இணைத்தால் வால் நட்சத்திரம். பால் பால். தயிர் காஷ்மீர். குங்குமப்பூ. 5 சொற்களையும் கண்டுபிடித்து இதுவரைக்கும் உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 20 மதிப்பெண்கள். நீங்க போய் நிறைவா அமர்ந்திருக்கலாம். 3வது சுற்று நீங்க கவனமா இருக்கணும். இதுவரைக்கும் எந்த சொல்லையும் தவற விடல. இது தொடர்ந்தால் அடுத்த சுற்றுக்கும் நீங்கள் போக முடியும். உங்களுக்கான கால அவகாசம் இப்போது தொடங்குகிறது. தெரு, சந்து, ஓட்டை, பொந்து, இணை, சந்து பொந்து, வேதியியல், அறிவியல், ரசாயன, கணினி, தொழில்நுட்பம், இவை, பாடம். 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 அவ்வளவுதான். 3 குறிப்பு முடிஞ்சது. அடுத்த சொல் போலாம். காசிக்கு, யாத்திரை, நடந்தே, பாத யாத்திரை, பாம்பு, புற்று, விழுங்குவது, தவளை, தவளை. 3வது. மறைவது, சந்திர கிரகணம், மன்னிக்கணும். அடுத்த சொல். பெண்கள், ஆண்கள், இளமையில், விழா, மஞ்சள் நீராட்டு விழா, மஞ்சள் நீராட்டு. ஏற்றுக்கொள்கிறேன். சரியான விடை. எத்தனை சொல் தவற விட்டுருக்கிறீங்க? 2 சொற்கள். என்ன பிழை நிகழ்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? இல்லை என்ன வார்த்தை? ஒன்று வந்து கிரகணம். என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம்? கிரகணம். கிரகணம் வந்து நீ சந்திர கிரகணம் சொன்ன. விடை சூரிய கிரகணம். நீ என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்த உடனே சந்திர சொல்லிட்டு மறைவது பூமி, அப்போ விழுங்குறது சொன்னால் சந்திரனை சொல்ல வாய்ப்பில்லை, சூரியனுக்கு வந்துடுவாங்க. முதல் குறிப்பு நீ இன்னும் சிறப்பாக சொல்லியிருக்கலாம். பாம்பு விழுங்குறதுனால அவன் தவளைக்கு போயிட்டான். இந்த பக்கமே வரல. ஸோ எடுத்த உடனே இந்த விண்வெளி சம்மந்தப்பட்டதுன்னு நீ ஏதாவது சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல. நீங்கள் முயற்சி செய்து 3 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. நீங்கள் அமர்ந்திருக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது சொல்ல தவற விட்டுருக்கிறீங்களா? இல்லை. இது வரைக்கும் எந்த மதிப்பெண்ணும் இழக்கவில்லை. முழு மதிப்பெண் தானே. அது தொடரும் இல்லையா? உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. உரல், அம்மி, குழந்தை, குறும்பு, பொருள், வேற வேர்டு கொடுப்பேன். அடுத்த சொல். பேய், பிசாசு, முகம், பூதம், பார்க்க, பூத கண்ணாடி, Very good. வஞ்சகம், வஞ்சகம். நமிட்டு, சூழ்ச்சி, வேறு, நல்ல குறிப்பு கொடுத்துருக்காங்க 2ம். 3வது குறிப்பு. போடுவது, சண்டை, மன்னிக்கணும். தவறான விடை. நாடி, நரம்பு, அடித்து, நாடி துடிப்பு, கடைசி குறிப்பு. சரியா கொடுத்தா விடை எளிதாக கண்டுபிடிக்கலாம். காதல், காதல். தற்கொலை, மன்னிக்கணும். தவறான விடை. அடுத்த சொல். இறுக்கம், சுருக்கம், தடும்பு, உடும்பு, அனைத்து, நாடி அடிப்பது சொன்னே. நீ என்ன சொன்ன? துடிப்பு, துடிப்பு, துடிப்புன்னு. அப்போ 3வது குறிப்பு நீ என்ன சொல்லணும்? சரியாகன்னு சொன்னா ஓரளவுக்கு சொல்லியிருக்க முடியும். அவன் நரம்பு துடிப்புன்னு நான். ஆமா. அப்போ என்ன சரியாகன்னு சொன்னா அதே தானே. சரியா சொன்னா அது என்னது? அதனால தான் காதல் சொன்னா. நாடி துடிப்பு, நாடி துடிப்பு நீ சொன்ன. அவ இன்னும் சரியாக அதே தான் சொல்றா. அப்படின்னா இதே துடிப்பு. அது போச்சு. உடும்பு சொல்லிட்ட. உடும்பு பிடி. அது இதெல்லாமே நெடுஞ்சொல்ல ரெட்டை சொல்லாதான் இருக்கும். உடும்பு வந்துட்ட நீ சொல்லும் போதே 2 சொல்லா சொல்லிடணும். ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உங்களுக்கு நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் 15. இப்போ நீங்க 5ஐயும் கண்டுபிடித்தால் 20. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்க இறுதி சுற்றுக்கு போகலாம். 5க்கு நீங்க முயற்சி செய்யணும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. அடுத்த சொல். அடையாளம், சின்னம், காகிதம்,
தாள், மோசடி, முத்திரை தாள். முத்திரை தாள். அடுத்த சொல். பணி, வேலை, செய்யாமல், பணி நீக்கம், போராட்டம், வேலை நிறுத்தம், வேலைக்கு, ஊதியம், எழுதுவது. நல்ல குறிப்பு, அழகான குறிப்பு. இங்கிலீஷ்ல தெரியுது, தமிழ் அதுதான பிரச்சனை. வேறு மூன்றாவது குறிப்பு. பரீட்சை. வேலைக்கு, எழுதுவது, பரீட்சை. இதை விட அழகான குறிப்புகள் கொடுக்க முடியாது. அடுத்த சொல் போலாமா? கணக்கு, கணிதம், ராமானுஜம். அப்பா, இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரம். கணக்கு மேதை, சரியாக கணித மேதை. கணித மேதை, வெல் டன். குரங்கு. உங்கள் கால அவகாசம் முடிவடைந்தது. 3 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ராமானுஜம் எடுத்த உடனே வந்துருமா இல்லையா? அதை ஏன் அப்ப நீ அதை தள்ளி விட்டுட்டுலாம் போனேன்? பின்னாடி தள்ளி இருக்க வேண்டிய சொல்லே இல்ல அது. மூன்றாவது சுற்றின் இறுதியில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லாருக்குமே பொதுவா ஏற்படுறது உண்டு. உங்களுடைய மதிப்பெண் நிலவரங்களை பார்ப்போம். நம்மளுடைய அடிப்படை விதிமுறையின்படி உங்களுக்கு தெரியும், பின்தங்கிய மதிப்பெண்களில் இருப்பவர்கள் இந்த போட்டியில் இந்த மூன்றாவது சுற்றை தாண்டி தொடர முடியாது. இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலிருந்தே அமர்க்களப்படுத்தி கொண்டிருந்த சென்னை கலைமகள் வித்யாலயா இந்த சுற்றோடு வெளியேறுகிறார்கள். வாங்க. என்ன தவறு நிகழ்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? டக்குன்னு அந்த வேர்டு வந்து ஸ்ட்ரைக் ஆகல. பரவாயில்ல. இன்றைய நிகழ்ச்சியின் மூன்றாவது சுற்றோடு வெளியேறும் அணி சென்னை கலைமகள் வித்யாலயா அணியினருக்கு காளிமார்க் பவன்ட்ட வழங்கும் இந்த கிஃப்ட் ஹாம்பர் பரிசாக கிடைக்கிறது. இடைவேளைக்கு பிறகு மற்ற 3 அணிகளும் விளையாட போகிற அந்த 4வது சுற்றில் மறுபடியும் சந்திப்போம். இது காளிமார்க் பவன்ட்ட ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது காளிமார்க் பவன்ட்ட ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான விறுவிறுப்பான உச்சகட்டத்திற்கு வந்திருக்கிறோம். 4வது சுற்று. இதில் 3 அணிகள் பங்கெடுத்து கொண்டு போகிறார்கள். இதுவரைக்கும் முன்னணியில் இருக்கிறது நம்மளுடைய கோவை மூலத்துறையை சேர்ந்த பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் நட்சத்திரங்கள் கோகுல் மற்றும் சுனில்குமார் 20 மதிப்பெண்களோடு முன்னிலையில் இருக்கிறார்கள். இப்போ தற்போதைய நிலவரப்படி நிச்சயமாக அடுத்த கட்ட தேர்வுக்கு உங்களால் போக முடியும். ஆனால் இந்த 4வது கட்டத்தை நீங்கள் நல்லபடியாக தாண்டினால் இந்த 4வது சுற்றினுடைய விதிமுறையை நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு 1.5 நிமிடங்கள், அதாவது 90 வினாடிகள். அதுக்குள்ள அதிகபட்சம் உங்களால் எத்தனை சொற்கள் கண்டுபிடிக்க முடியுமோ அத்தனை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண். நீங்கள் எத்தனை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 15. அப்படியா? கேட்க நல்லா இருக்கு. அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஒரு முறை 2 பேரும் முகம் மலர்ச்சியா சிரிங்க பார்ப்போம். அவன் அழகா சிரிச்சிட்டான். நீ ஐயோ துவங்கலாமா? உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. குங்குமம், மஞ்சள், 1, சக்தி, பலம், எதிர், பலவீனம், 2, எண்கள், எண்கள், எண்ணுதல், பிரித்தால், இலக்கம், 3, குழந்தை, மழலை, செய்வது, குறும்பு, 4, புகையில், சிங்கம், பேசினால், எதிரொலி, 5, மரம், செடி, அறுப்பது, ரம்பம், 6, அன்பு, பாசம், ஈடுபாடு, அக்கறை, 7, ஆவணம், ஆவணம், பத்திரம், 8, திருமணம், திருமணம், ஒத்திருப்பு, பொருத்தம், சந்து, பொந்து, மூளை, முடுக்கு, 10, கோபம், ஆத்திரம், அதிகமானால் ஆவேசம், 11, சிறையாளி,
12 நாடி நாடி நரம்பு 13 கயிறு கயிறு சணல் போடுவது முடிச்சு 14 காசு பணம் முழுமையாக பணவீக்கம் முழுமை. 14 Well done சுனில் குமார், well done கோகுல். பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் மூலத்துறையிலிருந்து வந்து 14 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க 4வது சுற்றுல. அது எவ்வளவு எளிமையான காரியம் இல்ல. இப்ப நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். இது வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்கள் 18. அவங்க எவ்வளவு? 34. நீங்க குறைந்தது எத்தனை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு சமமாக முடியும்? 15. 16 இல்லையா? 18 இன்னொரு 16 கண்டுபிடித்தா 34. நீங்க 16க்கு முயற்சி எடுக்கணும். ஏற்கனவே ஒரு அணி 16 கண்டுபிடிச்சிருக்காங்க இதே மேடையில். தொடங்கலாமா? உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. செமொழி, மாநாடு, 1 சங்கு, பொந்து, 2 முழுமை, பூரணம், 3 தெனாலி, அறிவு, அரசன், தேவராயன், மகள், மாதுளை, 4 அடுத்த சொல். மிளகு, கடுகு, 5 மேடை, பேச்சு, ஆய்வாளர், பேச்சாளர், 6 ஓங்கரிப்பு, வாந்தி, 7 தழை, இலை, 8 நடிகர், நடிகி, பேசுவது, வசனம், 9 புலவர், முனிவர், 10 நாட்டியம், நாடகம், பாரதம், பரதம், 11 அடுத்த சொல். பலவீனம், நோஞ்சான், 12 அடுத்தது. பன்னிரண்டு சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒன்னும் மனம் தளர வேணாம். 30 மதிப்பெண்கள் மொத்தமாக. நீங்க அமர்ந்திருக்கலாம். 2 அணிகள் ஏற்கனவே விளையாண்டு முடித்தாகிவிட்டது. நீங்க 3வது கடைசி அணி. ஒரு அணி 34, ஒரு அணி 30. நீங்க 30க்கும் குறைவா எடுத்தா நீங்க வெளியேற வேண்டியிருக்கும். நிதானமாக விளையாடுங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. வினாத்தாள், திருத்தம், 1 நேர், இணை, ஊட்டி, மாடு, நாட்டம், ஊட்டம், 2 பத்திரிகையாளர், நிருபர், 3 சித்தர், வைத்திய, உருண்டை, லேக்கியம், 4 ஆணை, அரசன், இடுவது, கட்டளை, 5 நேர், வண்டு, மாடு, புரட்சி, வறட்சி, 6 மணமகள், மணமகன், அழகு, வேறு வேறு, வசீகரம், வசீகரம். வேறு வேறு வேறு, ஓகே, நெக்ஸ்ட் போலாம். அடுத்த சொல். படங்கள், திரைப்படம், விவரம், விமர்சனம், 7 நேர், இணை, மாங்காய், மாடு, ஆட்டல், மாட்டல், 8 புல், புல், தரை, அரிப்பு, வேறு வேறு நெக்ஸ்ட், மகிழ்ச்சி. வேறு வேறு நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்த சொல். முதலாளி, தொழிலாளி, மேலே, எஜமான், 9 சாட்சி, ஆதாரம், 10 குப்பை, தொட்டி, 11 2 3 இலவம், மாடு, அப்பம், இலவம், இலவப்பம், இலவம், நெக்ஸ்ட் போங்க சார். நெக்ஸ்ட் அடுத்த சொல். பின்னோடி, 11 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இதற்கு முன்னாடி உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு வச்சிருந்தீங்க? 17. 17. இப்ப 11, 28 மதிப்பெண்கள். இன்றைய நிகழ்ச்சியில மதிப்பெண்கள் அடிப்படையில் 3வது இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இந்த போட்டியில் தொடர முடியாத நிலை உங்களுக்கு உருவாகி இருக்கிறது. என்ன சிரமம் ஏற்பட்டது? இல்ல, பிராக்டிஸ் பண்ண வேர்ட்ஸ் தான். அந்த பக்கம் இருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரா பதட்டமா? வந்திருக்கலாம். என்ன உன்னுடைய பகுதியில் சிரமம்? உன்னுடைய விளக்கம் என்ன? இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சா? சரி, பரவாயில்ல. இன்றைய நிகழ்ச்சியில் முதல் நிலை மதிப்பெண்கள் எடுத்து நம்ம நட்சத்திரங்கள், நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்க. சுனில்குமார். கோகுல். உங்கள் ஊர்? நீங்கள் வந்து இன்னைக்கு முதல் இடத்துல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களா? இரண்டாம் நிலை. உங்க பெயர்கள்? மீராகுமாரி, ஹர்ஷிகா. பள்ளி? செயின்ட் ஜோசப் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோவை. இரண்டாவது இடம். இந்த இரண்டு அணிகளும் இந்த போட்டியின் அடுத்த நிலைக்கு தேர்வாகி போகிறார்கள். இனிமேல் போக போக போட்டி கடுமையாக இருக்கும். உங்களோட பயிற்சி அது மாதிரி நீங்கள் வந்து சிரத்தை எடுத்து செய்யணும். செய்தால் அதையும் தாண்டி அடுத்த நிலைக்கு நீங்கள் போக முடியும். வந்து கலந்து கொண்ட புதுச்சேரியிலிருந்து வந்த ஆதித்ய வித்யாஸ்ரம், நீங்கள் தொடர்ந்து இன்னும் சிறப்பான பயிற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற தீவிரமாக கலந்து கொண்ட 3 அணிகளுக்கும் காளிமார்க் பவன்டோ வழங்கும் இந்த கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக கிடைக்கிறது. அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் புதிய 4 அணிகளோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை இன்றைக்கு வந்து பங்கு பெற்ற இந்த 4 அணிகள் சார்பிலும் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்.